Guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 Maths Chapter 2 Basic Algebra exercise 2.8 first sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find all values of x for which x cube into x minus 1 divided by x minus 2 greater than 0 னு கொடுத்திருக்காங்க. x ஓட இப்போ x ஓட values பாத்தீங்கன்னா greater than 0 எப்பப்பலாம் வரும், எந்த இன்டர்வல் குள்ள வரும் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ first நம்ம given வந்து x cube into x minus 1 divided by x minus 2 greater than 0 னு இருக்கு. நம்ம தனித்தனியா நம்ம equal to 0 போட்டு எழுதிக்கலாம். x cube equal to 0 cube இந்த சைடு வரும்போது நமக்கு x is equal to value பாத்தீங்கன்னா 0 னு கிடைக்கும். x minus 1 equal to 0 னு போட்டனா x is equal to plus 1 னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டினாமினேட்டர்ல இருக்கிறத எடுப்போம். டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா not equal to 0 னு தான் வரணும். ஏனா டினாமினேட்டர்ல 0 வந்துச்சுனா நமக்கு இன்ஃபினிட்டின்னு தெரியும். அப்ப not equal to 0 னு வரணும். x minus 2 is not equal to 0. x is equal to இந்த minus 2 இந்த சைடு வரும்போது plus 2 னு வரும். அப்ப x is not equal to 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பர் லைன் டிரா பண்ணிக்கலாம். இந்த சைடு minus infinity, இங்க plus infinity. இந்த சைடு வந்து 0 1 2 அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். 0 1 and 2. இப்போ இந்த வேல்யூ 0 1 and 2 நம்ம எழுதியாச்சு. இப்போ மொத்தம் நமக்கு பாத்தீங்கன்னா first interval, second interval, third interval and fourth interval மொத்தம் 4 intervals இருக்கு. இந்த 4 intervals குள்ள நாம ஒவ்வொரு values எடுத்து நம்ம இதுல x ஓட values நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்ப intervals ன்னு போட்டு minus infinity ல இருந்து 0 வரைக்கும் ஒரு interval and 0 to 1 வரைக்கும் இன்னொன்னு, 1 ல இருந்து 2 வரைக்கும் இன்னொரு interval and 2 to infinity, 2 to positive infinity வரைக்கும் இன்னொரு interval னு வரும். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் 4 intervals இருக்கு. intervals போட்டதுக்கு அப்புறமா இப்போ இங்க x cube into x minus 1 divided by x minus 2 னு இருக்குலையா, இது நம்ம தனித்தனி எடுத்துக்கலாம். x cube ஒரு இதுலயும் x minus 1 ஒரு இதுலயும் x minus 2 ஒரு இதுலயும் and இந்த ஹோலா நம்ம பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சைன் மட்டும் நம்ம இங்க உள்ள நம்ம போட்டுக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும். பாசிட்டிவ்ல வருதா நெகட்டிவ்ல வருதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏனா இங்க greater than 0 னா நமக்கு கண்டிப்பா பாசிட்டிவ்ல இருக்கணும். x ஓட வேல்யூஸ் பாசிட்டிவ்ல வர இன்டர்வல் தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். அப்ப x cube into x minus 1 divided by x minus 2 இது ஹோலா கிடைக்கிற ஆன்சருக்கு நம்ம இத எடுத்துக்கலாம். இந்த சைடு இப்போ minus infinity to 0 இதுல இருந்து ஒரு வேல்யூனா minus 1 ன்னு எடுத்துக்கலாம். minus 1 நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். minus 1 the whole cube ன்னு சொல்லும்போது நமக்கு பாத்தீங்கன்னா சைன் வந்து நெகட்டிவா தான் வரும். x minus 1 ன்னு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். நமக்கு minus 1 னா minus 2 ன்னு வரும். நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். and இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. அப்ப நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். minus into minus நமக்கு plus divided by minus ன்னு இருக்கு. நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். அப்ப இது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட் 0 to 1 குள்ள இருக்க வேல்யூ 0.5 ன்னு எடுத்துக்கலாம். 0 to 1 ல இருக்க வேல்யூ 0.5 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 0.5 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்ப கியூப் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். 0.5 minus 1 ன்னு இருக்கு. அப்ப இது நமக்கு பாத்தீங்கன்னா மைனஸ் கிரேட்டர் நம்பர் சைன் நமக்கு கிரேட்டர் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு 1 தான். 0.5 விட கிரேட்டர் தான் 1. அப்ப அதோட சைன் வந்து நமக்கு மைனஸ்ல இருக்கும்போது மைனஸ் ன்னு வரும். and 0.5 minus 2 ன்னு இருக்கு. நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும்னா நமக்கு மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். அப்ப plus into minus மைனஸ் ன்னு இருக்கும். plus into நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் divided by minus ன்னு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சைன் கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆட் நம்பர்ல நமக்கு நெகட்டிவ் இப்போ 3 ன்னு இருக்கா, 1 2 3 நெகட்டிவ் இருக்கு. அப்ப நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். ஈவன் நம்பர்ல வரும்போது நமக்கு பாசிட்டிவ்ல தான் வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மைனஸ் வந்து ஈவன் நம்பர்ல எவ்வளவு இருக்கோ இப்போ வந்து 1 2 2ங்கிறது ஈவன் நம்பரா, அப்ப பாசிட்டிவ்ல வரும். 3ங்கிறது ஆட் நம்பரா, அப்ப நெகட்டிவ்ல வரும். ஞாபகம் வச்சுக்கலாம். 1 and 2 இதுக்குள்ள இருக்க ஒரு வேல்யூ வந்து 1.5 இந்த வேல்யூ நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது நமக்கு பாசிட்டிவ்ல தான் வரும். அப்ப பிளஸ் 1.5 minus 1 0.5 ன்னு வரும். இது நமக்கு பிளஸ்
1.5 மைனஸ் 2ன்னு இருக்குது, நம்மளுக்கு இது நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா கிரேட்டர் நம்பர்ஸ் அண்ட் மைனஸ், அப்போ மைனஸ் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு ப்ளஸ் தான், ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் நம்மளுக்கு நெகட்டிவில் வந்துடும் ஆன்சர். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 1ங்கிறது ஆட் நம்பர், அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் சைன். 2 to இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு நம்பர் எடுக்கணுமா, நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். 3 கியூப் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். 3 மைனஸ் 1ங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ், 3 மைனஸ் 2ங்கிறதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்குது. அப்போ எல்லாமே பாசிட்டிவ் வரும்போது ஆன்சரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் வரும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0ங்கிறது பாசிட்டிவில் தானே வரும். இப்போ பாசிட்டிவில் எந்தெந்த இன்டர்வல்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு, 0.1 இந்தவும் 2 to இன்ஃபினிட்டி இந்த 2 இன்டர்வலும் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவில் வந்திருக்கு. அப்போ x belongs to 0 to 1 யூனியன் 2 to இன்ஃபினிட்டி. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இது ஏன்னா இந்த நம்பர் இன்க்ளூட் ஆகாது, ஈக்குவல் டு கொடுக்கல. ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அப்போ இங்கே ஈக்குவல் டு இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அப்போ சொல்யூஷன் செட் வந்து 0.0,1 யூனியன் 2, இன்ஃபினிட்டி. இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இதோட ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find all the values of x that satisfies the inequality 2x minus 3 divided by x minus 2 into x minus 4 is less than 0 கொடுத்துருக்காங்க. Find all the values of x. x ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2x minus 3 divided by x minus 2 into x minus 4 is less than 0. அப்போ x ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா நெகட்டிவ், லெஸ் தென் 0 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நெகட்டிவில் இதெல்லாம் வருது, இந்த இன்டர்வெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவில் வருது. நம்ம பார்த்து அந்த சொல்யூஷன் செட்டில் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தனித்தனியாக நம்ம 0 போட்டு எழுதிக்கலாம். 2x minus 3 is equal to 0. அப்போ 2x is equal to plus 3, x is equal to 3/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு x minus 2 is equal to 0. டினாமினேட்டரில் இருக்கும் போது ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் இருக்கும் போது 0 வராது. ஏன்னா எனிதிங் பை 0 பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ நாட் ஈக்குவல் டு நம்ம போடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2ன்னு வந்துடும். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பாசிட்டிவ் டு ப்ளஸ் 2 நம்மளுக்கு வந்துடும். அண்ட் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி 3/2ன்னு இருக்குது. 3/2ங்கிறது வேறு இதில் 1.5. அப்போ 3/2, 2 and 4. அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 இன்டர்வல்ஸ். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3/2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், அண்ட் 3/2லேருந்து 2 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல், 2 to 4 பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வல், அண்ட் 4 to பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்னொரு இன்டர்வல். மொத்தம் 4 இன்டர்வல்ஸ் இருக்குது. அப்போ இந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். இன்டர்வல்ஸ் நம்ம போட்டுடலாம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 3/2 வரைக்கும், அண்ட் 3/2லேருந்து 2 வரைக்கும், 2 to 4ங்கிறது ஒரு இன்டர்வல், அண்ட் 4 to இன்ஃபினிட்டிங்கிறது இன்னொரு இன்டர்வல். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. 2x minus 3, x minus 2, x minus 4 இதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். அதோட சைன் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா லெஸ் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கடைசியாக நம்ம இது டோட்டலாக சால்வ் பண்ணும் போது நெகட்டிவில் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ரெக்வயர்டு இன்டர்வலாக இருக்கும். அப்போ நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். 2x minus 3ங்கிறது ஒன்றுலையும், x minus 2ங்கிறதுலையும், x minus 4 வருதுலையும், அண்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை நம்ம அது என்னது 2x minus 3 டிவைடட் பை x minus 2 into x minus 4. இதுதான் நம்மளுக்கு இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சர் இந்த சைடு நம்ம எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3 to 2க்குள்ளே ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம்னா 0 எடுத்துக்கலாம். அப்போ 0 பண்ணும்போது 0 minus 3னா நம்மளுக்கு மைனஸ்னு வரும். இதுவும் நம்மளுக்கு மைனஸ் தான், இதுவும் நம்மளுக்கு மைனஸ் தான். நம்மளுக்கு டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு நெகட்டிவில் தான் வரும். அதுக்கும் மேலே 3 இது இருக்குது, நம்மளுக்கு நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு 3/2லேருந்து 2க்குள்ளே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வேல்யூ எடுக்கலாம்னா 7/4, அதாவது
1.75 இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். 1.75 இது டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.75 எடுத்துக்கலாம் அதை. அப்போ இதோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். 1.2 இன்ட்டு 1.75 இது நான் என்ன சொன்னேன், 1.75ங்கிறது 7/4, 7 டிவைடட் பை 4ன்னு வரும். இன்ட்டு 2ன்னு இருக்குது, நம்ம இதை கேன்சல் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு வேல்யூ 3.5ன்னு வரும். அதுதான் கிரேட்டர் தென் 3ஐ விட கிரேட்டர் தான் 3.5. அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவில் வரும். இது நம்ம மல்டிபிள் பண்ணாலே 2 இன்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 1.75 மல்டிபிள் பண்ணாலே 3ஐ விட கிரேட்டர் தான் வரும். அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் சைன். இப்போ இங்கே 1.75 -2ன்னு இருக்குது. 1.7 பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2 தான். அப்போ நம்மளுக்கு கிரேட்டர் நம்பர் எதாக இருக்கும், 2 தான் கிரேட்டராக இருக்கும். இதோட வேல்யூ நம்மளுக்கு நெகட்டிவில் வரும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ நம்மளுக்கு டினாமினேட்டரில் இந்த ரெண்டு வேல்யூவும் இருக்குது. டினாமினேட்டரில் தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் டிவைடட் பை ப்ளஸ் நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் கிடைக்கும். 2லேருந்து 4க்குள்ளே ஒரு நம்பர்னால் 3ன்னு எடுத்துக்கலாம். 2லேருந்து 4க்குள்ளே ஒரு நம்பர் 3. இந்த 3ஐ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 2 6 கிரேட்டர் நம்பர் சைன் நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இது ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3ன்னு எடுத்தோம்னா இதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். இதுக்கு 3 எடுத்தோம்னா 3 - 4ங்கிறது -1 நம்மளுக்கு நெகட்டிவில் கிடைக்கும். இப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு மைனஸ், ப்ளஸ் டிவைடட் பை மைனஸுங்கிறது நம்மளுக்கு நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். ஓகே, இதுக்கு ஆன்சர் நெகட்டிவ். இப்போ நெக்ஸ்ட்டு 4th இன்டர்வல் பார்க்கலாம். 4 to ∞ இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு நம்பர்னால் 5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு கிரேட்டர் நம்பர் இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு தான் நம்மளுக்கு வரும். 5 - 2ங்கிறது இதுவும் நம்மளுக்கு ப்ளஸ், 5 - 4ங்கிறது இதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் வரும். அப்போ எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். இப்போ நம்ம 4 இன்டர்வெலுக்கான சைன் என்ன வரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நெகட்டிவில் வரணும். அப்போ நெகட்டிவில் வர இன்டர்வல்ஸ் எது, ஃபர்ஸ்ட் இன்டர்வலும் தேர்ட் இன்டர்வலும். -∞ 3/2வும் 2 to 4 இதுதான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் இன்டர்வல். அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதுனா x பிலாங்ஸ் டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 0ன்னு இல்லை, ஈக்குவல் டு நம்மளுக்கு சைன் கொடுக்கல. இங்கே ஈக்குவல் கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட் மட்டும் தான் இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் தான் நம்ம போடுவோம். ஏன்னா இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. அப்போ -∞ 3/2வும் யூனியன் 2 to 4 யூனியனா இதுவும் நம்மளுக்கு ஆட் ஆகும். இது ரெண்டு இன்டர்வலும் நம்மளுக்கு வரும்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷன் செட் வந்து -∞ to 3/2 யூனியன் 2 to 4 இதுதான் நம்மளுக்கான ரெக்வயர்ட் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.